பாருங்கள், நம்ம கிவ்அவே போயிட்டுருக்குது. இது நீங்கள் எல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு 8 நாள் தான் இருக்குது. 24th லாஸ்ட்டு. இந்த நம்பரில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் உங்கள் டீட்டெயில்ஸு. அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் கிவ்அவே. பரிசு உங்களுக்கு தான். இன்றைக்கி பாருங்கள், சிஎஸ்எஸ் ஃப்ளாட் பார்க்கலாம். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. பாருங்கள், எடிட்டர் ஓப்பன் பண்ணிங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், எடிட்டரில் ஆல்ரெடி நான் வந்து பேராகிராஃப் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறேன். டைம் சேவ் பண்ணுறதுக்காக தான். பாருங்கள், இப்போ நம்ம டிவ் டேக்குள்ளே ஒரு இமேஜ் போட்டிருக்கிறோம், ஒரு பேராகிராஃப் போட்டிருக்கிறோம், அவ்வளோதான். பாருங்கள், பேராகிராஃப் ஃபார்ம் பண்ணி இமேஜ் இருக்குது உள்ள, அதுக்கப்புறம் அது பேராகிராஃப். சிஎஸ்எஸ் ஃப்ளோட்டில் இப்போ நம்ம லெஃப்ட்டு ரைட்டு இதெல்லாம் எப்படி கொடுக்குறது பார்க்கலாம். பாருங்கள், இமேஜ் பேராகிராஃப் வந்துருச்சு ப்ரௌசரில். பாருங்கள், இமேஜ் வந்துடுச்சா, அங்கே ஃப்ளாக் இது. பாருங்கள், பெருசு பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி தான் வந்து மேலே பாருங்கள் சைடில் வந்து நிற்கிது ஃப்ளோட்டுக்கு கீழே. இப்போ இது எப்படி ரைட்டில் கொண்டு போகலான்னு பார்க்கலாம். ஸ்டைல் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு டிவுக்கு ஸ்டைல் பண்ணிக்கலாம். டிவுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கொடுப்போம். ஹாட் பிங்க் கலர் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்ளோட்டு வந்து ஃப்ளோட் வந்து நம்ம இமேஜுக்கு தான் கொடுக்கணும். டிவ்வில் போய் டிவ் இமேஜ் செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போ ஃப்ளோட்டு கொடுத்தா கரெக்டாக போகும். இமேஜை தான் நம்ம ஃப்ளோட் பண்ணணும். பாருங்கள், இமேஜ் மூவ் ஆயிடுச்சு ரைட்டுக்கு. பாருங்கள், எக்ஸாக்டாக இருக்குது. கரெக்டாக அந்த ரைட் கார்னரில் போய் உட்காந்துருச்சு. இதுதான் ஃப்ளோட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எதுவுமே நகர்த்த வேண்டியதில்லை, பிக்சர்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. ஃப்ளோட் மட்டும் கொடுத்திங்கன்னா நேராக ரைட் சைடு போயிடும். இப்போ லெஃப்ட்டு கொடுத்து பார்க்கலாம். லெஃப்ட் சைடு பாருங்கள், லெஃப்ட் சைடு வந்தாச்சு. இது பாருங்கள், க்ளீனாக வந்து லெஃப்ட்டில் வந்து நமக்கு பேராகிராஃபு தள்ளி வந்துருச்சு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, மேலே இருந்துச்சு இமேஜ். இப்போ நன் கொடுத்திங்கன்னா அது பழையபடி போயிடும், பழைய பொசிஷனுக்கு. நன் கொடுக்குறோம், பாருங்கள் பழைய பொசிஷனே வந்துருச்சு. ஃபஸ்ட் டிஃபால்ட்டாக எப்படி இருந்துச்சோ அதே பொசிஷன் வந்துருச்சு நன்னில். ஃப்ளோட் ரெண்டுமே ரிமூவ் ஆகி நன், அதான் நன், ஃப்ளோட் நன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்துடலாம். ஃப்ளோட்டில் கமெண்ட் பண்ணிக்கிறேன் இதை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்லைன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒரே லைனில் வந்து எப்படி அலைன் பண்ணுறது பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ வந்து டிவ் டிவ் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். கிளாஸ் கொடுத்துருக்கிறதுக்கு 1 2 3ன்னு. வாங்க, இதுக்கு நம்ம ஸ்டைல் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் வந்து ஸ்டைல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 பேக்ரவுண்ட் கலர் ஆரஞ்சு ரெட். அடுத்து பேடிங் கொடுங்க. பேடிங் 5 பிக்ஸ்.
காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் 3 டிவுக்கும். காப்பி பேஸ்ட். இப்போ கிளாஸ் நேம் மாற்றிக்கலாம் 2 3. கலரை மாற்றிக்குவோம், நம்ம பேக்ரவுண்ட் கலர் இல்லைன்னா ஒரே மாதிரி தெரியும். பேக்ரவுண்ட் கலர் 2க்கு வந்து நம்ம ப்ளூ தரலாம். ப்ளூ. இதுக்கு க்ரீன் கொடுப்போம். 3க்கு க்ரீன். பாருங்கள், இப்போ க்ளீனாக அப்ளை ஆயிடுச்சு கலர். இப்போ நம்ம வந்து டிவ்வில் வந்து ஃப்ளோட் பண்ணணும். டிவ் தான் மெயின் டிவ் இருக்கு இல்லைங்களா, அதில் ஃப்ளோட் பண்ணணும். ஃப்ளோட் லெஃப்ட்டு. பார்த்தீங்களா, க்ளீனாக வந்துடுச்சு. ஃப்ளோட் கொடுத்தீங்கன்னா எல்லாம் வந்து 1 by 1 வந்துடுச்சு. ஃப்ளோட் லெஃப்ட்டு ப்ராப்பர்ட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். மார்ஜின் கொடுத்து தள்ளிக்கலாம். பாருங்கள், மார்ஜின் கொடுத்தோன்னா இன்பிட்வீன் வந்து ஒவ்வொரு டிவை சுற்றி நமக்கு வந்து ஒரு கேப் 15 பிக்ஸ் வந்து தள்ளி இருக்கும். இப்படி தனித்தனியாக பிளாக்காக பிரிச்சுக்கலாம். இப்போ பேடிங் பாருங்கள், பேடிங் வந்து தரணுன்னா தனித்தனியாக தரணும். பாருங்கள், தனியாக இப்போ டிவ் 1க்கு வேணால் பேடிங் கொடுத்தா டிவ் 1 பெருசாகும். பாருங்கள், பெருசாகுது. இந்த மாதிரி தனித்தனியாக பெருசு பண்ணிக்கலாம் வேணுன்னா. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம கிளியர் ஃபிக்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. கிளியர் ஃபிக்ஸு பாருங்கள், இது கமெண்ட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிளியர் ஃபிக்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், இதான் கிளியர் ஃபிக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃப்ளோட்டில். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி இமேஜை போட்டு வச்சிட்டோம். இதுக்கு வந்து ஒரு ஸ்டைல் பண்ணால் தெரியும் உங்களுக்கு. இப்போ ஸ்டைல் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி கிளாஸும் க்ரியேட் பண்ணியிருக்கோம், கிளியர் ஃபிக்ஸுன்னு. இப்போ டிவுக்கு வந்து ஸ்டைல் பண்ணுறோம். டிவ் டேக்கு வந்து ஸ்டைல் பண்ணி பாருங்கள், பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். ஒயிட் கலர், ஒயிட் வேறு கலர் மாற்றிக்கலாம். இது கூட நல்லாயிருக்கும், கோரல் இது. இப்போ பாருங்கள், பார்டர் கொடுப்போம். பார்டர் 2 பிக்ஸ், சாலிட் ப்ளூ. பாருங்கள், க்ளீனாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ளோட் கொடுத்தோன்னா உங்களுக்கு தெரியும். ஃப்ளோட் கொடுத்து பார்க்கலாம். ஃப்ளோட் கொடுத்தோன்னா நமக்கு கரெக்டாக இது வெளியில் போகும். அப்போ நம்ம பார்த்துக்கலாம். இமேஜுக்கு வந்து ஃப்ளோட் பண்ணணும். பாருங்கள், டிவ்வில் வந்து இமேஜ் போட்டு இமேஜை ஃப்ளோட் பண்ணலாம். ஃப்ளோட் ரைட் கொடுங்க. ரைட் சைடு கண்ட்ரோல் சேவ். பாருங்கள், ரைட் வந்துருக்கு. பாருங்கள், வெளியில் வந்துருச்சு. அது பாருங்கள், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை. கரெக்டாக அந்த பேராகிராஃபு அந்த பார்டர்லேருந்து வெளியில் வந்துருக்குது. பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு இது சைடில் உங்களுக்கு மார்ஜின் வந்து ரைட் மார்ஜின் பாருங்கள் கொடுத்து காமிக்கிறேன். அது லாஸ்ட்டில் கட்டாகிறனால தெரியல. இப்போ பாருங்கள், நம்ம வந்து மார்ஜின் கொடுப்போம். டிவுக்கு ரைட் மார்ஜின் வந்து ரைட்னு கொடுக்கணும். மார்ஜின் ரைட்.
ஒரு 5 பிக்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அப்போ தெரியும் க்ளீனாக. சேவ் பண்ணலாம். பாருங்கள் இப்போ க்ளீனாக தெரியுதா? நம்ம இமேஜ் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை. அங்கே வெளியில் இருக்குது. இமேஜ் சைஸ் பெருசுன்ட்டு வெளியில் இருக்குது. இப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள். அது அப்போ பாருங்கள், அந்த கிளியர் ஃபிக்ஸ் கிளாஸ் கொடுத்துருக்குறோம். அந்த கிளாஸ்க்கு வந்து இப்போ நம்ம இது பண்ணலாம். டாட் கிளியர் ஃபிக்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆட்டோ கொடுக்கணும். ஓவர்ஃப்ளோ ஆட்டோ இப்போ சேவ் பண்ணி பாருங்கள், க்ளீனாக இருக்கும். பார்த்தீங்களா, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதான் கிளியர் ஃபிக்ஸ் ஆப்ஷன். இமேஜ் பெருசாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆயிரும். கிளியர் ஃபிக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஃப்ளோட்டில் இது கிளியர் போத்துன்ற ப்ராப்பர்ட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நம்ம நிறைய இமேஜ் யூஸ் பண்ணுவோம் வெப்சைட்டில். அப்போ வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த கிளியர் ஃபிக்ஸு, கிளியர் போத்து இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. பாருங்க, ஒரு 3 பேரா வந்து ரெடி பண்ணி இருக்குது. 3 பேரா ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரு டிவ் டேக் க்ரியேட் பண்ணி நம்ம பார்டர் கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போ தனித்தனியாக காமிக்கிறதுக்காக பார்டர் கொடுத்தா அது கரெக்டாக இருக்கும். 2 பிக்ஸ் சாலிட் ரெட்டு. பாருங்கள், ரெட்டு வந்துடுச்சு. பார்டர் ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ் எழுதலாம். பாக்ஸ் 1க்கு வந்து கிளாஸ் எழுதலாம். வித்து ஒரு 305 பிக்ஸ். அடுத்து நம்ம பேக்ரவுண்டு கலர் கொடுத்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் க்ளீனாக தெரியும் உங்களுக்கு. பேக்ரவுண்ட் கலர் கோரல். ஃப்ளோட்டு லெஃப்ட். ஃபஸ்ட்டு பாக்ஸ் 1 அதனால் லெஃப்ட் கொடுத்துட்டோம். பாருங்கள், இப்போ நமக்கு அங்கே ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு. கலரு வித்தோட வந்து நமக்கு வந்து பாருங்கள் ஃப்ளோட் லெஃப்ட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டோம். அதே பாக்ஸ் 2க்கு வந்து நம்ம ரைட் கொடுக்கணும். ஃப்ளோட்டு லெஃப்ட் கொடுத்தோன்னா இதுக்கு பின்னாடியே போய் நிற்கும். பார்க்கலாம். நம்ம வேறு பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். பர்பிள் கலர் கொடுத்து பார்ப்போம். பர்பிள் கொடுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ரைட் கொடுத்துக்கலாம். பாருங்கள், ரைட்டு இப்போ பெருசு பண்ணி காமிக்கிறேன். மேக்ஸிமம் பாருங்கள், ரைட்னா ரைட்டு போய் உட்காந்துக்குச்சு. இப்போ நம்ம தேர்ட் பாக்ஸ் இது வந்து பேக்ரவுண்ட் பண்ணுவோம். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து பார்க்கலாம். காப்பி பேஸ்ட். தேர்டு பாக்ஸ் 3. இப்போ இது வித்து தேவையில்லை. வித்து எடுத்துருவோம். அப்போ தான் உள்ளே செட் ஆகும் கரெக்டாக. அப்புறம் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பிஜி கலர் கொடுப்போம். ஸ்கை ப்ளூ கொடுக்கலாம். ஃப்ளோட்டை எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், சேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மேக்ஸிமம் இப்போ கரெக்டாக உட்காந்துருச்சு. பாருங்க, கரெக்டாக போய் தேர்டு அந்த கேப்பில் உட்காந்துருச்சு. ஆனால் நமக்கு வந்து இப்போ வித்து வந்து பெருசு பண்ணணும். வித்து வந்து நமக்கு ஃபுல்லாக வேணும், 100% வேணும். அப்போ எப்படி அங்கே உட்காரும்? ஏன்னா அங்கே ஆல்ரெடி நம்ம வந்து பாக்ஸ் 1 பாக்ஸ் 2 கொடுத்துருக்குறோம். பாருங்கள், அதுக்கு தான் வந்து கிளியர் போத் கொடுக்கணும். ஃப்ளோட்டு கிளியர் போத் கொடுத்திங்கன்னா அது வந்து ஃபுல்லாக 100% கீழே வரும். பாருங்கள், இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இதை கிளியர் போத் பாருங்கள், அது இருக்குது ஆல்ரெடி. கிளியர் போத் கண்ட்ரோல் சேவ். பாருங்கள், இப்போ க்ளீனாக வந்துருச்சு. பாருங்கள், க்ளீனாக வந்து ஃபுல்லாக நமக்கு 100% வந்து கீழே வந்துருச்சு. கிளியர் போத் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளியர் போத் ப்ராப்பர்ட்டி. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடும். See you. Bye bye.